ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஜேம்ஸ் தனசேகரன், பின்சன், ஜோஸ்பின் சந்தனமரி, ஜார்ஜ் ஸ்டீபன் துரை ஆண்மலை பாற்றிக்காகவும் சபரிராஜ், கிரேசி, செல்வராஜ் ஆண்மலை பாற்றிக்காகவும் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் கரோலின் பிரவுன், மகிமைநாதன் துய்தாம்ப்ளு, லூர்து மரி துய்தாம்ப்ளு ஆண்மலை பாற்றிக்காகவும் மரித்த குருக்கள் அருள் சகோதரிகளின் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஒத்திருக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் மாசில்லா குழந்தைகளின் ஆண்மலை பாற்றிக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாது, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்ற பல்நீரை, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்ததைப் போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைக்குலமே வாருங்களே, பலியினில் கலந்திடவே. குருகுலமே வாருங்களே, இறை அருளினை பகிர்ந்திடவே. புனிதம் நிறைந்திட, மனிதம் மலர்ந்திட, நம் வாழ்வு வளமாகிட. புனிதம் நிறைந்திட, மனிதம் மலர்ந்திட, நம் வாழ்வு வளமாகிற. கடலில் நடந்தவர் நம் இயேசுவே, காற்றை கடிந்தவர் நம் இயேசுவே. கலங்கரை தீபமும் நம் இயேசுவே, நம்மையும் அழைக்கின்றார். கடலில் நடந்தவர் நம் இயேசுவே, காற்றை கடிந்தவர் நம் இயேசுவே. கலங்கரை தீபமும் நம் இயேசுவே, நம்மையும் அழைக்கின்றார். கல்வாரி பலியினில் கருணையின் கொடையினில் மீட்பினில் இணைந்திடுவோம். கல்வாரி பலியினில் கருணையின் கொடையினில் மீட்பினில் இணைந்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய மர நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக்கொள்வோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உலகை படைத்தவரே, உங்களுக்கு உயிரையும் மூச்சையும் மீண்டும் கொடுப்பார். மக்கபேய 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 20 31 முடிய. அந்நாட்களில் சகோதரர் 7 அவருடைய தாயும் கைது செய்யப்பட்டார்கள். சாட்டைகளாலும் வார்களாலும் அடிக்கப்பட்டு சட்டத்துக்கு முரணாக பன்றி இறைச்சியை உண்ணும்படி மன்னனால் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். எல்லோருக்கும் மேலாக அவருடைய தாய் மிகவும் போற்றத்திற்குரியவர், பெரும் புகழ்ச்சிக்குரியவர். ஒரே நாளில் தம் 7 மைந்தர்களும் கொல்லப்பட்டதை அவர் கண்டபோதிலும் ஆண்டவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் அவை அனைத்தையும் மிக துணிவோடு தாங்கிக் கொண்டார். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தாய்மொழியில் அறிவுரை கூறினார். பெருந்தன்மை நிறைந்தவராய் பெண்ணுக்குரிய பண்பையும் ஆணுக்குரிய துணியும் இணைத்து அவர்களிடம், நீங்கள் என் வயிற்றில் எவ்வாறு உருவானீர்கள் என நான் அறிவியேன். உங்களுக்கு உயிரும் மூச்சும் அளித்ததும் நான் அல்ல. உங்களுடைய உள்ளுறுப்புகளை ஒன்று சேர்த்ததும் நான் அல்ல. உலகை படைத்தவரே, மனித இனத்தை உருவாக்கியவர், எல்லா பொருள்களையும் உண்டாக்கியவர். அவரே தம் இரக்கத்தினால் உங்களுக்கு உயிரையும் மூச்சையும் மீண்டும் கொடுப்பார். ஏனெனில் அவருடைய சட்டங்களை முன்னிட்டு நீங்கள் இப்பொழுது உங்களையே பெருமைப்படுத்துவதில்லை என்றார். தாம் இகழப்படுவதாக அந்தியோக்கு நினைத்தான். அந்த தாயின் கூற்றில் ஏளனம் இருப்பதாக ஐயுற்றான். எல்லோருக்கும் இளைய சகோதரர் இன்னும் உயிரோடு இருக்க கண்டு, உன் மூதாதிரியின் பழக்க வழக்குகளை நீ கைவிட்டு விட்டால் உன்னை செல்வனாகவும் பிறர் அழுக்காறு கொள்ளும் வகையில் உயர்ந்தவனாகவும் ஆக்குவதோடு என் நண்பனாகவும் ஏற்றுக்கொண்டு உனக்கு உயர் பதவி வழங்குவேன் என்று சொன்னது மட்டுமன்றி உறுதியும் கூறி ஆணையிட்டான். அவ்விளைஞன் மன்னனை சொற்களுக்கு சிறிதும் செவி சாய்க்காததால் அவருடைய தாயை அவன் தன்னிடம் அழைத்து அந்த இளைஞன் தம்மையே காத்து கொள்ளும்படி அறிவுரை கூறுமாறு வேண்டினான். மன்னன் அவரை மிகவும் வேண்டிக் கொண்டதால் அந்த தாய் தன் மகனை இணங்க வைக்க இசைத்தார். ஆனால் அந்த கொடுங்கோலனை ஏளனம் செய்தவராய் அவர் தன் மகன் பக்கம் குனிந்தவாறு தம் தாய்மொழியில், மகனே, என் மீது இரக்கம் கொள். 9 மாதம் உன்னை என் வயிற்றில் சுமந்தேன். 3 ஆண்டு உனக்கு பால் ஊட்டி வளர்த்தேன். இந்த வயது வரை உன்னை பேணி காத்து வந்துள்ளேன். குழந்தாய், உன்னை நான் வேண்டுவது விண்ணையும் மண்ணையும் பார்.
அவற்றுள்ள அனைத்தையும் உற்று நோக்கு. கடவுள் இவை அனைத்தையும் ஏற்கனவே இருந்தவற்றிலிருந்து உண்டாக்கவில்லை. இவ்வாறே மனித இனமும் தோன்றிற்று என்பதை அறிந்து கொள்வாய். இக்கொலஞ்சனுக்கு அஞ்சாதே, ஆனால் நீ உன் சகோதரர்களுக்கு ஏற்றவன் என மெய்ப்பித்து காட்டு. இறைவன் இரக்கத்தால் உன் சகோதரர்களோடு உன்னையும் நான் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி இப்பொழுது சாவை ஏற்றுக்கொள் என்று சொல்லி ஊக்கமூட்டினாள். தாய் பேசி முடிப்பதற்குள் அந்த இளைஞன் பின்வருமாறு கூறினார்: எதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள்? மன்னனின் கட்டளைக்கு நான் கீழ்ப்படியவே மாட்டேன். மோசே வழியாக எங்கள் மூதாதையருக்கு கொடுக்கப்பட்ட திருச்சட்டத்தின் கட்டளைகளுக்கே கீழ்ப்படிவேன். எபிரியருக்கு எதிராக எல்லா வகை துன்பங்களையும் திட்டமிட்ட நீ கடவுளின் கைக்கு தப்ப மாட்டாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 17 இறை வார்த்தைகள் 1, 5, 6, 8 மற்றும் 15 முடிய. நானோ விழித்தெழும்போது உருவம் கண்டு நிறைவடைவேன். நானோ விழித்தெழும்போது உருவம் கண்டு நிறைவடைவேன். ஆண்டவரே, என் வழக்கின் நியாயத்தை கேட்டறலும், என் வேண்டுதலை உற்று கேளும். வஞ்சகமற்ற உதட்டு நின்று எழும் என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தரலும். பல்லவி. நானோ விழித்தெழும்போது உருவம் கண்டு நிறைவடைவேன். என் நடத்தையும் பாதைகளில் அமைந்துள்ளது, என் காலடிகள் உன் வழி நின்று பிழறவில்லை. இறைவா, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன், ஏனெனில் நீர் எனக்கு பதில் அளிப்பீர். என் பக்கம் உன் செவிகளை திறப்பியறலும், என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தரலும். பல்லவி. நானோ விழித்தெழும்போது உருவம் கண்டு நிறைவடைவேன். உமது கண்ணின் மணி என்னை காத்தரலும், உம்முடைய சிறகுகள் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். வீழ்த்தெழும்போது உமது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன். பல்லவி. நானோ விழித்தெழும்போது உன் உருவம் கண்டு நிறைவடைவேன். நானோ விழித்தெழும்போது உன் உருவம் கண்டு நிறைவடைவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அக்காலத்தில் இயேசு எருசலேமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இறையாட்சி உடனடியாக தோன்றப் போகிறது என்று நினைத்தார்கள். அப்போது இயேசு மேலும் ஓர் ஓமையை சொன்னார். உயர் குடிமகன் ஒருவர் ஆட்சியுரிமை பெற்று வர தொலை நாட்டிற்கு போக புறப்பட்டார். அப்போது அவர் தம் பணியாட்கள் 10 பேரை அழைத்து 10 மீனாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் வரும் வரை இவற்றை வைத்து வாணிகம் செய்யுங்கள் என்று சொன்னார். அவருடைய குடிமக்களோ அவரை வெறுத்தனர். எனவே இவர் அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி தூது விடுத்தனர். இருப்பினும் அவர் ஆட்சி உரிமை பெற்று திரும்பி வந்தார். பின்னர் தம்மிடம் பணம் வைத்திருக்கின்ற பணியாளர் ஒவ்வொருவரும் ஈட்டியது எவ்வளவு என்று அறிய அவர் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார். முதலாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மீனாக்களை கொண்டு 10 மீனாக்களை சேர்த்துள்ளேன் என்றார். அதற்கு அவர் அவரிடம், நல்ல பணியாளரே, மிக சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராய் இருந்தீர். எனவே 10 நகரங்களுக்கு அதிகாரியாயிரும் என்றார். இரண்டாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மீனாக்களை கொண்டு 5 மீனாக்களை ஈட்டியுள்ளேன் என்றார். அவர், எனவே நீர் 5 நகரங்களுக்கு அதிகாரியாயிரும் என்று அவரிடம் சொன்னார். வேறொருவர் வந்து, ஐயா, இதோ உமது மீனா, ஒரு கைக்குட்டையில் கட்டி முடித்து வைத்திருக்கிறேன். ஏனெனில் நீர் கண்டிப்புள்ளவர் என்று உமக்கு அஞ்சி இப்படி செய்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவர், நீர் விதைக்காததை அறுக்கிறவர் என்றார். அதற்கு அவர் அவரிடம், பொல்லாத பணியாளரை, உன் வாய் சொல்லை கொண்டே உனக்கு தீர்ப்பிடுகிறேன். நான் கண்டிப்பானவன். வைக்காத இடத்தில் வைக்காததை எடுக்கிறவன், விதைக்காததை அறுக்கிறவன் என உனக்கு தெரியும். அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டி கடையில் கொடுத்து வைக்கவில்லை? நான் வந்து அதனை வட்டியோடு சேர்த்து பெற்றிருப்பேன் என்றார். பின்பு அவர்கள் நின்றவர்களிடம் அந்த மீனாக்களை அவனிடம் எடுத்து 10 மீனாக்கள் உள்ளவர்களிடம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஐயா, அவரிடம் 5 மீனாக்கள் இருக்கின்றனவே என்றார்கள். அவரோ, உள்ளவர் எவரும் கொடுக்கப்படும், இல்லாதவரிடம் இருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மேலும் அவர், நான் அரசனாக இருப்பதை விரும்பாத என் பகையாளர்கள் இங்கு கொண்டு வந்து என் முன் படுகொலை செய்யுங்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு இயேசு அவர்களுக்கு முன்பாக எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகமானது கிரேக்க மன்னன் ஆந்தியோகஸ் என்பவனுடைய ஒரு ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட நிகழ்வு. தன்னுடைய ஆட்சி காலத்தில் எல்லா மக்களும் ஒரே மொழியை பேச வேண்டும், ஒரே கலாச்சாரத்தை கடைபிடிக்க வேண்டும், நாடு முழுவதும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டு எல்லாரையும் ஒரு மொழி, ஒரு வழிபாடு என்று செய்தான். ஆனால் யூதர்கள் வெறுத்தார்கள், எதிர்த்தார்கள். இதன் விளைவாக யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். இன்றைய வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், ஒரு தாயும் தன்னுடைய 7 பிள்ளைகளும் கொல்லப்படுகின்றார்கள். இந்த விசுவாச அறிக்கையை பார்க்கின்றோம். ஒரு தாய் எவ்வாறு விசுவாச அறிக்கையிடுகின்றார், அந்த பிள்ளைகள் எல்லாரும் அந்த விசுவாசத்தை எவ்வாறு அறிக்கையிட்டார்கள். உயிரை கொடுத்து தங்களுடைய விசுவாசத்தை காப்பாற்றினார்கள். படைத்தவர் கடவுள், தங்களுக்கு கொடுத்ததை அவர் மீண்டும் கொடுப்பார், மறுவாழ்வு உண்டு, உயிர்த்தெழுதல் உண்டு என்ற உயர்ந்த கருத்துக்களை எல்லாம் வெளியிடுகின்றார்கள். தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு
எவ்வாறு விசுவாசத்தை ஊட்டி வளர்த்தார். தாய் பிள்ளைகளுக்கு பால் ஊட்டிய பொழுது ஞான பாலை ஊட்டி அந்த பிள்ளைகளை வளர்த்திருக்கின்றார். கடைசியில் அவர்கள் சாகின்ற வேளையில் கூட ஒவ்வொரு பிள்ளையையும் தயங்காமல் மரணத்திற்கு கையளிக்கின்றார். தாயினுடைய வீரத்தை பார்க்கின்றோம். பெண்ணும் ஆணும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த தன்மை தாயிடத்தில் இருக்கின்றது. ஒவ்வொரு குடும்பத்திலும் எவ்வாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சிறந்த பாடம் ஆகும். தளர்ச்சியின் பிடியில் தவித்துக் கொண்டிருந்தேன், வளர்ச்சியின் படியில் ஏற்றிவிட்டீர், ஆமென் ஏற்றிவிட்டீர். தாழ்ச்சியின் வழியில் வாழ்ந்து கொண்டிருந்தேன், புகழ்ச்சியின் பாடல் பாட செய்தீர், ஆமென் பாட செய்தீர். உம்மையே எனக்கு பலியாய் தந்தீர், என்னையே உனக்கு பரிசாய் தந்தேன். உம்மையே எனக்கு பலியாய் தந்தீர், என்னையே உனக்கு பரிசாய் தந்தேன். உள்ளத்தில் உள்ளதை உனக்காய் அன்பு காணிக்கை தருவேன் இறைவா. உள்ளத்தில் உறையும் உனக்காய் நன்றி காணிக்கை தருவேன் இறைவா. உன்னதன் உனக்கு என்னதம் காணிக்கை, உன்னதன் உனக்கு என்னதம் காணிக்கை தருகின்றேன். அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை இறை பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்று தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில்
இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்து அருந்திய பின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றம் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலம் பெறும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. வானக திருவிருந்து இது வாழ்வின் அருமருந்து. வானக திருவிருந்து இது வாழ்வின் அருமருந்து. ஆவலை அழைக்கிது, சுவைத்திட இனிக்கிது, புத்துயிர் தருகிறது, என் வாழ்வில் புதுமை பிறக்கிறது. வானக திருவிருந்து இது வாழ்வின் அருமருந்து. வானக திருவிருந்து இது வாழ்வின் அருமருந்து. தனிமை வாட்டும் போது துணையாய் வருவது, துயரம் தாக்கும் போது உறுதி தருவது. தனிமை வாட்டும் போது துணையாய் வருவது, துயரம் தாக்கும் போது உறுதி தருவது. ஏழை என்ற போதும் ஏற்கும் உறவிது, பாவி என்ற போதும் பகிரும் உறந்தது. இனிது இது இனிது, இதன் இனிமை புதியது. இனிது இது இனிது,
இதன் இனிமை புதியது. வானக திருவிருந்து இது வாழ்வின் அருமருந்து. வானக திருவிருந்து இது வாழ்வின் அருமருந்து. உடலும் உயிரும் தந்து உறவாய் வருவது, அன்பும் அருளும் தந்து அருகில் இருப்பது. உடலும் உயிரும் தந்து உறவாய் வந்தது, அன்பும் அருளும் தந்து அருகில் இருப்பது. வாழும் காலம் யாவும் நம்மில் வாழ்வது, வாழ்வு பிரிந்த போதும் வானகம் சேர்ப்பது. இனிது இது இனிது, இதன் இனிமை புதியது. இனிது இது இனிது, இதன் இனிமை புதியது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய மறைநிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலாம் சோசை தந்தையின் மங்களங்கள் என்றும் சொல்லி இன்று பாடுவோம். மங்களங்கள் என்றும் சொல்லி இன்று பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சோசை தந்தையின் மங்களங்கள் என்றும் சொல்லி இன்று பாடுவோம். மங்களங்கள் என்றும் சொல்லி இன்று பாடுவோம். கன்னி தாயாரின் பக்தனியல்லோ உன்னதமார் பேரும் ஆட்சி உற்ற பாக்கியனே. உன்னதமார் பேரும் ஆட்சி உற்ற பாக்கியனே. சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா. சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா. எங்கள் காவலாம் சோசை தந்தையின் மங்களங்கள் என்றும் சொல்லி இன்று பாடுவோம். மங்களங்கள் என்றும் சொல்லி இன்று பாடுவோம்.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் இரத்தம் ஜெயம். மரியே வாழ்க.